இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே அவர் கொடுத்த கிருபையின் பரிபூர்ணத்தில் நாம் வாழ நமக்கு சகல தயவும் இரக்கம் பாராட்டுவாராக. கண்களை முடிச்சிருவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த பரிபூர்ணத்துக்குள்ள நான் வாழ்வதற்கு உம்முடைய தயவுக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரவானாய் மாற எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவென்று சொன்னால், ஹல்லேலூயா, தேவனுடைய குமாரனாய் நம்மை மாற்றுவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அது உலகத்தில் உள்ள எல்லா வளங்களையும் சேர்த்தாலும் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா வளங்களையும் அதற்கு ஈடாக நான் கொடுத்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா வளங்களையும் எனதாக்கி அதை நான் கிரயமாக செலுத்தினால் கூட என்னால் குமாரத்துவம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குமாரத்துவம் என்கிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இயேசு ரத்தம் சிந்தி, இயேசு மரணித்து உயிர்த்தெழுந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதனால, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறதுனால என் வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்கள், எந்த மனிதனுடைய இரத்தத்தினாலும் குமாரத்துவத்தை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவாதி தேவனும் கத்தாதி கத்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே குமாரத்துவம் என்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேணுமா இருந்தா மனிதர்கள் சந்திர மண்டலத்துக்கு, இன்னும் எத்தனையோ மண்டலங்களுக்கு போகலாம். ஆனால் அவனால தேவனுடைய குமாரன் என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வரவே முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவென்று சொன்னால், குமாரத்துவம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்கள், எக்காரணம் கொண்டும் மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு குமாரத்துவம் அற்பமாய் எண்ணப்படுகிறது. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்தி பார்க்கிறோம். தேவன் கொடுத்த குமாரத்துவத்தின் அந்த மேன்மையை, தேவன் கொடுத்த குமாரத்துவத்தின் தன்மையை, தேவன் கொடுத்த குமாரத்துவத்தின் பண்புகளை நாங்கள் இழந்து விடுகிறோம். இந்த காலை வேளையில் தேவன் நம் வாழ்க்கையில கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவன் நம் வாழ்க்கையில கொடுத்த மிகப்பெரிய ஹல்லேலூயா கிருபை எதுவென்று சொன்னா, உலக பொருட்களினால் உண்டானதல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தினால் நம் வாழ்க்கையில் உருவாக்கின குமாரத்துவம் என்கிற ஒரு ஆசீர்வாதம். வேணுமானதா இயேசுவுக்கு சீடரா கூட மாறிடலாம். குமாரத்துவம் என்பது அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே, அவருடைய நாமத்தினால் மாத்திரமே, அவருடைய ஜீவனினால் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம இழந்தாலும் இந்த குமாரத்துவத்துக்குரிய பண்புகளையும் குமாரத்துவத்துக்குரிய வாழ்க்கை ஹல்லேலூயா நடத்தைகளையும் மாத்திரம் நாம் இழந்து போய்விடக்கூடாது. நம் வாழ்க்கையில நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், குமாரத்துவத்துக்குரிய பண்புகள், குமாரத்துவத்துக்குரிய நீதி, குமாரத்துவத்துக்குரிய ஹல்லேலூயா எது குமாரத்துவத்துக்குரிய காரியங்கள். எபிரேயர் இப்படியாக சொல்கிறார், அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து. இதுதான் குமாரனுடைய பண்பு. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது குமாரத்துவத்துக்குரிய காரியம். இந்த நாள்ல சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராய் வாழ்கிறோமா? இதுதான் தேவன் நம் வாழ்க்கையில கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை இன்றைக்கு காத்துக்கொள்வோமாக இருந்தா, ஒரு நாள் தேவன் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தையும் எல்லாருக்கும் முன்பாகவும் நமக்கு விசேஷித்த ஒரு ஆனந்த தைலத்தையும் ஹல்லேலூயா வைத்து உங்களை கனம் பண்ணுவது நிச்சயம். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம். ஆண்டவரே, குமாரத்துவத்துக்குரிய கிரியைகளையும் குமாரத்துவத்துக்குரிய பண்புகளையும் குமாரத்துவத்துக்குரிய ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நான் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த நீர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.